எடுக்க இருக்கின்றோம். ஏனென்றால் இன்னும் உப்பு இயங்கவில்லை. ஆனால் இந்த ரஜ உப்பு என்பது எங்களால் உருவாக்கப்பட்ட பெயர் இல்லை. இது முன்னைய ஆட்சியாளர்களால் மன்னாரில் மாந்தை சோட்டில் உருவாக்கப்பட்டு அதன் கீழ் இது கொண்டு வரப்பட்டது. ஆணைரவு உப்பளம் என்று திரும்பவும் மீள பழைய பெயரை நாங்கள் சூட்டுவோம் என்று அது இன்று நிறைவேறி இருக்கிறது. வணக்கம். இந்த ஆணரவு உப்பளத்தை பற்றி இன்று ஒரு பேசுபொருளாக இருந்தது. இது இன்று இல்லை, எமது ஆட்சி அமைத்ததிலிருந்து இந்த உப்பளத்தை பற்றி ஒரு பேசு பொருளாக இருந்தது. நாங்கள் ரஜ உப்பு என்று பெயரை சூட்டியுள்ளோம் என்று அரசியல் ரீதியாக இதை அரசியலை மயப்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த ரஜ உப்பு என்பது எங்களால் உருவாக்கப்பட்ட பெயர் இல்லை. இது முன்னைய ஆட்சியாளர்களால் மன்னாரில் மாந்தை சோட்டில் உருவாக்கப்பட்டு அதன் கீழ் இது கொண்டு வரப்பட்டது. ஆனால் இதே இடத்தில் எமது அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தோழர் அவர்கள் இந்த திறப்பு விழாவில் நேரத்திலேயே கூறியிருந்தார், இந்த ரஜ உப்பு என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. அதை எதிர்வரும் காலத்தில் சந்தைப்படுத்த ஆணைரவு உப்பளம் என்று திரும்பவும் மீள பழைய பெயரை நாங்கள் சூட்டுவோம் என்று அது இன்று நிறைவேறி இருக்கிறது. எதிர்வருங்காலத்தில் பலர் கூறுகிறார்கள், இந்த தொழிற்சாலை இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை, இது உப்புகளை வேறு கொம்பனிகளுக்கு மொத்த விலைக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள், இங்கே வேலை செய்யும் ஊழியர்களுக்கு சிறந்த சலுகைகள் பெற்றுக் கொடுக்கவில்லை என்று கூறுகிறார்கள். இன்றைய தினம் அது சம்பந்தமான போராட்டம் ஒன்று நடைபெற்றிருந்தது. அவர்களையும் நாங்கள் எதிர்வரும் காலத்தில் அவர்களுடன் கதைத்து அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்று கேட்டு அவர்களின் பிரச்சனையை நிவர்த்தி செய்து, ஏனென்றால் வேலை செய்பவர்களுக்கு பூரணமான ஒரு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது அரசாங்கத்தில். என்றால் அப்போதுதான் அவர்கள் நிம்மதியாக வேலை செய்வார்கள். அவர்கள் போக்குவரத்துக்கு இடையூறு இருக்கிறதுக்கு எதிர்வரும் காலத்தில் அவர்களுக்கு போக்குவரத்தை பெற்றுக் கொடுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்க இருக்கின்றோம். ஏனென்றால் இன்னும் உப்பு இயங்கவில்லை. இன்னும் குறைந்த ஒரு 2 கிழமையில் இந்த உப்பை இயக்குவதற்கு தீர்மானித்திருக்கோம். ஏனென்றால் அதில் ஏற்பட்ட ஒரு தொழில்நுட்ப பிரச்சனை ஒன்று இருக்கிறது. இந்த மிஷினரி இந்தியாவினிடமிருந்து பெற்று இந்த மிஷினரியை பிட் பண்ணி இருக்கிறோம். அதில் ஒரு கோஸ் ஒன்று வெடித்திருக்கின்ற நிமித்தமாக அதை இன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது இன்று கொழும்புக்கு வந்துவிட்டது. எதிர்வருங்காலத்தில் அந்த மெட்டீரியல் வந்து இதை பிட் பண்ணும்போது இந்தியாவில் இருக்கும் தொழில்நுட்ப உத்தியோகத்தர்களும் வந்து அதை செய்து நம்பிக்கை இருக்கிறது. 2 கிழமையில் இதை மக்கள் ஆணையரவு உப்பளம் என்ற எலிவன் பாஸ் உப்பளம் என்ற பெயரில் வெளியில் விநியோகிக்க தீர்மானிக்கிறோம். இந்த உப்பளம் விநியோகிக்கும் போதுதான் இங்கே வருமானங்கள் அதிகரிக்கும். அப்போது இங்கே வேலை செய்பவர்களுக்கு சிறந்த ஊதியங்களும் சலுகைகளையும் பெற்றுக் கொடுப்பது தீர்மானித்திருக்கிறோம். எமது இலக்கு கூட இன்று 13,000 மெட்ரிக் டன் இருக்கும் உப்பை ஒரு 2026 ஆண்டு அளவில் 30,000 மெட்ரிக் டன் எவ்வாறு அதிகரிப்பது என்றதே எமது இலக்கு. அதை நோக்கித்தான் குறிஞ்சாத்துக்கான நிதி ஒதுக்கூடல் என்று செய்துள்ளோம். அந்த குறிஞ்சாத்துவை மெருகூட்டுவதற்கு தீர்மானித்திருக்கோம். இதை ஒரு சிலர் ஊழியர்களின் மன வருத்தத்தையும் அவர்களின் தாங்கிக் கொள்ளாத வேதனைகளையும் யுத்தம் முடிந்து 16 ஆண்டுகள் இந்த வேதனையை தாங்கி இருக்கிறார்கள். இன்று 6 மாதமாயிருக்கு. அந்த வேதனைகளை உணர்ந்து கொண்ட ஒரு சிலர் இதை ஒரு போராட்டமயப்படுத்துவதற்கு நினைக்கின்றனர். ஆனால் அவர்கள் போராடினது கிளை என்று நாங்கள் கூறவில்லை. ஏனென்றால் அவர்கள் வேதனை 16 ஆண்டுகளாக இருக்கிறது. எதிர்காலத்தில் அவர்களின் வேதனைகளை எமது அரசாங்கம் கண்டிப்பாக நிவர்த்தி செய்து இந்த ஆணரவு உப்பளத்தை மேலும் ஒட்டுமொத்த இலங்கைக்கும் விநியோகித்து அதே நேரம் உலகத்திற்கும் எவ்வாறு இந்த ஆணரவு உப்பளத்தை வெளிநாடுகளுக்கு விநியோகிப்பது என்று தீர்மானித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த இலக்கை நோக்கித்தான் நகர்த்தி கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக இந்த ஆணரவு என்பது இலங்கைக்கு மட்டுமில்லை, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இது விநியோகிக்கப்படும் உப்பு கூட்டுத்தாபனமாக திகழும் என்று இந்த பிரதேச மக்களுக்கு கூறிக்கொள்கிறேன். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.